இருந்து வரும்போது இடது பக்கம். அதனால வீட்டுக்குள்ள போகும்போது உங்களுடைய வலது பக்கத்தில் ஒரு தூணோ ஒரு இடம் ஸ்டாண்டோ இருந்துச்சுன்னா நல்லா மஞ்சள் பிள்ளையார் பன்னீர் வச்சு குழச்சி மஞ்சள் பிள்ளையார் வச்சு அதுல பூ வச்சுட்டு வீட்டில் விளக்கேதி செல்வ வளம் பெருக நிலைவாசற்படியில் மஞ்சள் பிள்ளையார் வைத்து வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம். இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமைகளில் தொடங்குறது ரொம்பவே சிறப்பு. இப்போ இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். உங்கள் நிலைவாசற்படிக்கு வெளியே நின்று பார்க்கும்பொழுது வலது புறமாக ஒரு மணப்பலகை வைத்து அதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக அக்ஷதையை போட்டு ஒரே ஒரு வெற்றிலையில் மஞ்சள் பிடித்து குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரிக்கணும். பிறகு உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி கற்பூர ஆராதனை காட்டும் பொழுது இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கும் காட்டிட்டு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த பிள்ளையார் பக்கத்தில் தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஊதுவத்தியோ அல்லது சாம்பிராணியோ வைத்தால் போதும். 3 நாள் தொடர்ந்து அந்த பிள்ளையார் அங்கேயே இருக்கட்டும். 3வது நாள் அந்த பிள்ளையாரை எடுத்து தண்ணீரில் கரைத்து உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடணும். 3வது நாள் திரும்பவும் இதே போல் பிள்ளையார் பிடித்து வைத்து நீங்கள் வழிபாட தொடங்கலாம். அப்படி